வணக்கம் சிஎம் சார். உங்கள் தங்கச்சி விஜயோட தங்கச்சி அப்படின்ற பெயரில் என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ஒரு கொலை மிரட்டல் ஆடியோ வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த ஆடியோவை போன பதிவில் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஐடி மேலே இப்போ சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி நான் வாங்கிட்டேன். ரொம்ப ரெஸ்பான்ஸு. சிஎம்மோடைய தங்கச்சி யார் அந்த தங்கச்சி அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விரைவில் வந்து குற்றவாளியை கைது பண்ணி சிறையில் தள்ளுறது தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கும் ஆட்சிக்கும் களங்கம் விளைவிக்கிற வகையில் யாரும் செயல்படக்கூடாது. அதாவது அவங்க கட்சி சார்ந்தவங்கள செயல்படக்கூடாது, உங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட லிமிட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு கருத்துக்களை கருத்தியல் ரீதியாக பதிவு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 1000 ஈஸ்வரி சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கொலை பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் நீங்கள் கொலை மிரட்டல் அனுப்பிட்டு இருக்க முடியாது. இது உங்கள் ஆட்சிக்கும் உங்கள் கட்சிக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் டைம் விஜயோட ஆட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இதை வந்து சைபர் கிரைமில் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் தான் முதல் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களால் பாதிக்கப்படக்கூடிய கொலை மிரட்டலுக்கு உள்ளாக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்கள் லிமிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்கள் லிமிட்டை சார்ந்த சைபர் கிரைம் அண்ட் வந்து கமிஷனர் அலுவலகம் இங்கே போய் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பெண்களுடைய பாதுகாப்பு நான் கொடுப்பேன் அப்படி சொல்லி தான் வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அதனால் தயவு செய்து யாரும் வந்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி மிரட்டல்கள் வந்தது அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதோட கண்டென்ட்டு எந்த ஐடியிலேருந்து வந்திருக்குது, எப்படி கொடுத்தாங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதை கொண்டு கமிஷன் அலுவலகத்தில் நீங்கள் கொடுங்க. தைரியமாக நீங்கள் கொடுங்க. இதை வந்து பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து சிஎம் வரைக்கும் இந்த வீடியோவை கொண்டு போங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சிஎம் உட்பட நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லுங்கள். தராதரம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு நல்லது கிடையாது, கட்சிக்கும் நல்லது இல்லை அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.